அனைவருக்கும் வணக்கம். Arthritis is an autoimmune disorder. It is not reversible. இப்படின்னு சொல்லுது மாடர்ன் சயின்ஸ். ஆனா நம்முடைய சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த நோய்க்கு முடக்குவாதம் அப்படின்ற ஒரு சரியான ஒரு பொருத்தமான பெயரை வச்சிருக்காங்க. அது எதற்கு அப்படின்னா நாம் சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான். இந்த நோயை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். வாழ்நாள் முழுக்க ஒரு இந்த கண்டிஷன்ல இருந்து வெளியே வரத்திற்கான வாய்ப்பு ஆப்ரேஷன் மட்டும்தான். இது போன்ற இந்த ஸ்டெராய்டுகளுக்கு நடுவுல நாம் சிக்கிக்கொண்டு தவிர்ப்பதை தாண்டி இதற்கான முற்றிலுமான தீர்வுகள் பற்றி தான் நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். நம்ம சொன்ன மாதிரி முடக்குவாதம், இப்ப கைகள்ல வலிகள் இருக்கு அப்படின்னா பேஷண்ட்டுடைய அந்த வலிகளுக்கான காரணம் அவங்களுடைய ஷோல்டர்ல இருக்கும். ஸோ அப்ப அந்த பிளாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணும்போது கைகள்ல போன் டிஃபார்மிட்டிஸ் ஏற்படுறதையும் தவிர்க்க முடியும். கைகள் இருக்கக்கூடிய வலிகளை ஒரு 5 நாட்களுக்குள் முற்றிலுமாக நிறுத்த முடியும். இதே போல கால்கள்ல இருக்கக்கூடிய மூட்டில் இருக்கக்கூடிய வாதம், கீழ்வாதம், ஆமைவாதம், இது எல்லாவற்றுக்குமே உடலில் ஒரு இடத்தில் ஏற்படக்கூடிய அதிகபட்சமான ஒரு கட்டு தான் காரணம். அந்த கட்டை வீட்டில் இருந்த மாதிரி நாமே எப்படி கரைக்க முடியும், பேஷண்ட்டை நம்ம சொன்ன மாதிரி ஒரு 5 டேஸ்க்குள்ள கம்ஃபர்டபுளா எப்படி கொண்டு போக முடியும்ன்ற முற்றிலுமான கைட்லைன்ஸ் தான் இந்த பதிவுல நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே முடக்குவாதம் பற்றி நிறைய பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். இந்த பதிவில் என்ன அப்படி சிறப்பு அப்படின்னா, இது ஒரு அட்வான்ஸ் ஃபார்ம் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னும் பேஷண்ட்ஸ் கிட்ட கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை அப்டேட் பண்ணி அவங்க வலிகளையும் வேதனைகளையும் எப்படி குறைக்க முடியுன்ற ஒரு முற்றிலுமான தகவல் தான் நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு வாதத்தில் எந்த வகையான வாதமாக வேணால் இருக்கலாம். அது கீழ்வாதமாக இருக்கலாம், இல்லைனா முதுகு தண்டுவட வாதம், அதாவது சில பேருக்கு முதுகெலும்பே அப்படியே வளைஞ்சு கூன் விழுந்திருக்கும், இல்லை சரவாங்கி, ஆமைவாதம், ஒவ்வொரு விரலும் அதிகபட்சமான வீக்கத்தோடு இறுகி கொண்டிருக்கும். காலே பார்த்தீங்கன்னா ஆமை ஓடு மாதிரி அப்படியே இறுகி போயிருக்கும். அந்த வாதமாக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூட்டு வாதம், மூட்டில் ஒரு வீக்கம் வந்துச்சுன்னா வருஷக்கணக்காக அந்த வீக்கம் நகராது, கால் மடங்கிக்கிட்டே போயிடும். இல்லை கவுட் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், சரவாங்கி, ஈஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஜுவானல் ஆர்த்ரைட்டிஸ், இது எல்லாவற்றுக்குமான ஒற்றை தீர்வு பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முடக்குவாதம் இருந்தாலே சரி, நம்ம சில டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்ப்போம். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பதிலும் சொல்கிறோம், இட் இஸ் நாட் அன் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். நீங்கள் ஆர்ஏ, சிஆர்பி, ஆன்டிசிசிபி இல்லை ஏஎன்ஏ இந்த மாதிரி எந்த டெஸ்ட் எடுத்தாலும் சரி, அது பாசிட்டிவ்னு வந்துட்டா போதும், பேஷண்ட்டுக்கு உடனே வாத நோய் இருக்குன்னு ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம இந்த டெஸ்ட்டில் எது பாசிட்டிவாக வந்தாலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய, இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நம்ம எலும்புகளுக்குள்ள கேஸ் ஏறிக்கிச்சு, அதனால தான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அதிகப்படுத்தி நம் உடம்பை சீரமைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் இன்னும் வலிகளும் வேதனையும் நிற்கலை அப்படின்னா, நாம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய தவறான மருந்து மாத்திரைகளும், நாம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய தவறான உணவு பழக்க வழக்கம் மட்டும்தான் அதற்கான காரணம். அப்போ வாதத்தில் எந்த வாதம் இருந்தாலும் சரி, உடம்புல எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி, அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் கேஸ் பிளாக், அதாவது உடம்பில் ஏற்படக்கூடிய கட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஷண்ட்டுக்கு இப்போ இந்த ஃபோட்டோஸில் காமிக்கிற மாதிரி கைகளில் விரல்களில் வீக்கம் இருக்குது, ரிஸ்ட்டில் வீக்கம் இருக்குது, கையுடைய ஆர்ம்ஸ் வீங்கிக்கிட்டே போகுது, மடக்க முடியல, நிமித்த முடியல, இந்த மாதிரி கைகளில் எந்த விதமான ஒரு வலிகளோ இல்லை வீக்கமோ ஏற்பட்டால் அதற்கு ஷோல்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் பிளாக், நரம்புகளுடைய இறுக்கம், மசில்ஸுடைய ஒரு ஹார்ட்னஸ் தான் காரணம். நீங்கள் அதை தொட்டு பார்க்கலாம், பேஷண்ட்டுடைய கை அப்படியே சூம்பி போய் இறுகி போயிருக்கும். அதே போல் இப்போ நம்ம முட்டியில் காமிக்கிறோம், இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், முட்டியில் ஒரு பந்து மாதிரி வீங்கிட்டு இருக்கும், அந்த எலும்புகள் அப்படியே வீக்கத்தோடு தெரியும். அந்த மாதிரி முட்டியில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான வீக்கத்துக்கும் காரணம் பேஷண்ட்டுடைய நடு முதுகில் ஏற்படக்கூடிய ஒரு பிளாக். ஸோ அதை யாருமே கவனிக்கிறது கிடையாது. அந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகபட்சமான மூச்சு பிடிப்பு தான் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு நோய்க்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது. அதே போல் கீழ்வாதம்னு சொல்லக்கூடிய விரல்களில் ஏற்படக்கூடிய, காலுடைய பாதங்கள் ஏற்படக்கூடிய எல்லா விதமான வலிகளுக்கும் இன்ஃப்ளமேஷனுக்குமான காரணம்
கழுத்தில் ஏற்படக்கூடிய பிளாக்ஸ். ஸோ அப்போ அதை நம்ம சற்று அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புல எங்கே வந்து இந்த கட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டிசால்வ் பண்ணிட்டா போதும். கம்ப்ளீட்டாக நம்ம இந்த நோயிலிருந்து நாமே நம்மை மீட்டெடுத்து கொள்ள முடியும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்குத்தான் நம்ம இந்த பதிவு போட்டிருக்கோம். இன்னும் சில விஷயங்கள் கூட இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட் பார்க்காமலே நம்ம சொல்ல முடியும். பேஷண்ட்டுடைய கால்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக ப்ரௌன் கலரில் செதிலாக அந்த கால் பூரா அந்த புள்ளிகள் இருக்கும். பேஷண்ட்டுடைய கட்டை விரல்லாம் கண்ணாடி மாதிரி ஒரு அப்படியே இறுகி போயிருக்கும். அந்த இடத்துல அவங்க தொட்டிங்கன்னா சென்சேஷனே இருக்காது. ஸோ அதுதான் முதல்ல ஆர்த்ரைட்டிஸ்க்கான அறிகுறி. நம்ம கட்டை விரலில் சென்சேஷன் குறைய என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மூளையிலிருந்து நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் போகக்கூடிய ரத்த ஓட்ட பாதை தடைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அப்பயே அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம உடம்புடைய சர்க்குலேஷன் பவரை அதிகப்படுத்தியிருந்தோன்னா இந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்காது. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருக்க பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, 5-10 வருடமாக டேப்லெட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டிராய்டை தொடர்ச்சியாக பயன்படுத்திருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் இன்னும் எந்த மாத்திரையுமே எடுக்கலை ஆனால் வலி தாங்க முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸ், எல்லா இன்ஃப்ளமேஷன், ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பெயின், ஸ்வெல்லிங், இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமான தீர்வுகள் பற்றி தான் இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நாம் இவங்க எடுக்க வேண்டிய ஒரு 10 நாள் டயட், இந்த நம்ம 360 டிகிரி கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஆர்த்ரைட்டிஸை வீட்டில் இருந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம உடம்பை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ அந்த 360 டிகிரி ஆங்கிள் என்ன அப்படின்னா, என்ன உணவு சாப்பிட்றோங்கிறது நம்ம யோசிக்கணும், என்ன மாத்திரை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும், என்ன டைப் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் மசாஜ் எந்த டைரக்ஷனில் பண்ணணும், என்ன மாதிரியான புள்ளிகளை தூண்டி விடணும்னு, இது எல்லாவற்றையும் கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் வலிகளற்ற ஒரு நிலைக்கு பேஷண்ட்டை கொண்டு போக முடியும், ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு கொண்டு போக முடியும். அதை விடுத்து நம்ம இதில் ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட போதும், அதாவது சர்க்குலேஷனை தவறான டைரக்ஷனில் பண்ணாலும் சரி, இல்லை நிறைய பேர் வர்மா பண்ணுற அக்குபஞ்சர், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தவறான முறையில் சில பேர் கையாண்டாலும் சரி, அந்த வலிகள் வந்து நிற்காமல் அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். ஸோ அப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ஸ் பற்றியும் தான், அதில் இருக்கக்கூடிய எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ் பற்றி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு முதல் விஷயம், நாம் வந்து ஒரு ஃபில்டர் போட வேண்டியது, ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்றக்கூடிய சாப்பாடு, உணவு பழக்க வழக்க முறை, அதை ஒரு 10 நாளுக்கான ஒரு டயட்டை இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம சொல்கிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஃபுட்டை தவிர பேஷண்ட் வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா எப்படி ஒரு ஃபீவர் இருக்கும்போது ஒரு ரசமோ மோரோ கொடுத்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்தா தான் ஃபீவர் குறையும். அந்த டைமில் போய் நீங்கள் பாலும் பன்னும் பேஷண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா வருஷம் அந்த காய்ச்சல் வரதான் செய்யும். ஸோ அந்த ஃபீவர் அப்போதைக்கு ஸ்டாப் ஆகாது, அது ஒரு 10 நாள் ஒரு மிகப்பெரிய காய்ச்சலாக மாறிடும். அது போல தான் ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸை நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல அவங்க உணவை எளிமைப்படுத்தி எளிமையாக செரிக்கிற மாதிரி அவங்க உணவை நாம் மாற்றி அமைக்கணும். ஸோ அதற்கான ஒரு சில டிப்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஒரு 10 நாள் பேஷண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம சொல்கிற உணவை தவிர வேறு எதுவும் கொடுக்காதீங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய உணவை நீங்கள் காலை, மதியம், இரவுன்னு மாற்றி எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சரி, ஆனால் முக்கியமாக காலை வெறும் வயிற்றில் கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, நம்ம சொல்கிற மாதிரி ப்ரோபியாட்டிக், இந்த ப்ரோபியாட்டிக் உணவுகள் தான் உடம்பில் இருக்கக்கூடிய சளிகளை கரைத்து, அந்த இறுகி போன சளிகள் தான் இந்த கேஸுக்கும் அதிகபட்சமான ஸ்வெல்லிங்க்கும் இன்ஃப்ளமேஷனுக்குமான காரணம். ஸோ அப்போ அந்த லங்ஸில் தேங்கி இருக்கக்கூடிய சளிகள் கரையணும்னா பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ரோபியாட்டிக் ட்ரிங்க் இஸ் வெரி வெரி இசென்ஷியல். ஓகே, இந்த ஆர்த்ரைட்டிஸுடைய வலிகளை குறைப்பதற்கு நவரா அப்படின்ற ஒரு அரிசி, இது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இந்த கிடைக்காதவங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்கிக்கலாம். ஆனால் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நவரா அரிசி ரொம்ப மெடிக்கேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம். அந்த அரிசி வாங்கிக்கணும், அதை மிஷினில் கொடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அந்த பவுடரை நல்லா ஒரு மண் சட்டியில் போட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் நல்லா தண்ணி கொதிச்சவொடனே போட்டு குக் பண்ணிக்கணும். ஆடினப்புறம் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதை அடுத்த நாள் காலையில் பேஷண்ட்டுக்கு மோர், சின்ன வெங்காயம் போட்டு கரைச்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் கொடுக்கணும். அதற்கு பிறகு இந்த கூழ் கொடுத்தப்புறமே அவங்க பாடியில் நல்ல ஜீரண ஆற்றல் அதிகமாயிட்டு கேஸ் என்ன ஆகும், உடம்புல இருந்து மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம முடக்குவாதத்துடைய பிரச்சனையே கேஸ் மூவ் ஆகாது தானே. அப்போ அதை மூமெண்ட்டுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்து 2வது, அவங்க டயட்டில் அதிகமான ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபைபர் என்ரிச்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நம்ம சேர்க்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபைபர் என்ரிச் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட்ஸ்.
ஃப்ரூட்ஸ் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், மொந்த வாழைப்பழம்லாம் முடக்குவாத பேஷண்ட் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வாழைப்பழத்தை மட்டும் கொஞ்ச நாள் தவிர்த்து வச்சுட்டு ஒரு கம்பைன்டு ஃப்ரூட்ஸாக பைனாப்பிள், ஆப்பிள், கமலா ஆரஞ்சு, நாட்டு மாதுளை, கருப்பு கொட்டை இருக்கக்கூடிய திராட்சை, இது எல்லாவற்றையும் கலந்து ஒரு மிக்சராக இது கூட ஊற வச்ச டேட்ஸ், அத்திப்பழம் இது கூட போட்டுக்கலாம். போட்டு ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி சாப்பிட்டாங்கன்னா காலையில் அவங்க வயிற்றுக்கு தேவையான எல்லா என்சைம்ஸும் கிடச்சிரும். அடுத்து மிக முக்கியமானது இரத்த ஓட்டத்திற்கும் இரத்த உற்பத்திக்கும் தேவையான கருப்பு கொட்டை இருக்கக்கூடிய திராட்சை ஜூஸ். இது ஒரு நாளைக்கு ஒரு 50 கிராமாவது நல்லா சோக் பண்ணி அடித்து பேஷண்ட்டுக்கு ஜூஸாக கொடுத்துடணும். நம்ம இதை வந்து கவனமாக நம்ம யோசித்து பார்க்கணும். உடம்புல நல்ல இரத்த உற்பத்தி இருந்தாலே போதும். இரத்த அணுக்கள் இருந்தாலே உடம்புடைய ஓவரால் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாகிடும். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையானது மிக முக்கியமானது ஃபைபர் என்ரிச்டு. அந்த ஃபைபருக்காக கறிவேப்பிலை பொடி வாங்கிக்கணும். ஏன்னா அந்த பொடியில் தான் அந்த இலையோட அந்த குச்சி எல்லாமே அரைஞ்சிருக்கும். ஸோ அந்த பொடியை வாங்கி 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லா தண்ணி சுடுதண்ணியில் போட்டு கலக்கி பேஷண்ட்டுக்கு கொடுத்துடணும். இதை நீங்கள் காலையில் கொடுக்கலாம், மத்தியானம் கொடுக்கலாம், நைட் கொடுக்கலாம், எப்போ வேணாலுமே இதை நம்ம பேஷண்ட்ஸ் கொடுக்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் லஞ்சுக்கு கூழ் தான் கொடுக்கணும், புளிச்சு போகக்கூடாது கூழ். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை மாற்றி வச்சு அந்த கூழ் கரெக்டாக 8 to 10 hours ஃபெர்மெண்ட் ஆன கூழ் தான் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். அது கூட ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேரட்டு, கேபேஜு, அதே மாதிரி இங்கிலீஷ் காய்கறியில் பீன்ஸ் இது போன்றவற்றை அதிகமாக கொடுப்பாங்க. இது எல்லாமே எப்படி உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு, பனங்கிழங்கெல்லாம் பேஷண்ட்டுக்கு வலி ஏற்படுத்துமோ அது போல் இந்த இங்கிலீஷ் காய்கறிகள் எல்லாமே பெயின் அதிகப்படுத்திடும். அப்போ பேஷண்ட்ஸ்க்கு பாவக்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய், சுரைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு நல்லா மசித்து கீரைகள் இது போன்றவற்றை தான் மதிய உணவுக்காக சூப் மாதிரியோ இல்லை ஸ்டீம் பண்ணி ஒரு இட்லி குக்கரில் போட்டு இப்போ நமக்கு ஆட்டுற மாதிரி ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். அது கூட பருத்தி பால் ஒரு வாரத்துக்கு 3 நாட்கள் கூட கொடுக்கலாம். பருத்தி கொட்டை நல்ல கொட்டையாக வாங்கிக்கணும். ஒரு 14 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதை நல்லா மிக்சியில் அடித்து அது கூட கொஞ்சம் புழுங்கல் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் கலந்து பனவெல்லத்தை ஒரு கம்பி பதம் காய்ச்சினோன்னு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த பாலை அதில் போட்டு நல்ல பாலை குக் பண்ணி எடுத்துக்கணும். பால் கடைசியாக திரண்டு வரும்போது கொஞ்சம் சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய் இது போன்றவற்றை தூவி பேஷண்ட்டுக்கு ஒரு கப்பில் பவுலில் ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த பருத்தியில் இருக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சளிகளை அற்புதமாக வெளியேற்றும். அது இல்லாமல் ஃபெர்மெண்டட் ப்ரோட்டீன் நம்ம 14 hours ஊற வைக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஈஸியாக பிரேக் ஆகி பேஷண்ட்டுக்கு டைஜஸ்ட் ஆகும். இதை தவிர நீங்கள் பேஷண்ட்டுக்கு துவரம்பருப்போ இல்லை பாசிப்பருப்போ கடலைப்பருப்போ கொடுக்கும்போது அவங்களுடைய வலிகள் அதிபயங்கரமாக அதிகமாகும். நிறைய பேருக்கு வாதம் வந்ததுக்கு காரணமே குக்கரில் போட்டு பருப்பையும் பருப்பு சாதத்தையும் பச்சரிசியும் அதிகமாக எடுத்தது தான் அவங்க அதுக்கான காரணம். அது இல்லாமல் இந்த முடக்குவாத பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த பருத்திப்பால் மிகச்சிறந்த மலமிளக்கி. ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையும் மத்தியான லஞ்சுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இரவு உணவுக்கு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஒரு டம்ளர் பழைய சாதத்தை நைட்டு சோக்ட் ரைஸ் ஒரு கப்பு ஒரு பவுல் பழைய சாதத்தை கரைச்சோ இல்லை தட்டில் போட்டு கொடுத்துட்டு அது கூட ஒரு 2 இட்லி இல்லை முடக்கத்தான் தோசை இல்லை முடக்கத்தான் சூப்பு இல்லை கீரை கறிவேப்பிலை சூப் இது போன்றவற்றை இரவு மிளகு போட்டு கொடுத்துடணும். கட்டாயமாக அந்த தோசையில் நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். இட்லி தோசைக்கு கூட சாமை, வரகு, குதிரவாளி அது போன்ற அரிசிகளை ஊற வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். நான் நிறைய பேர் அப்படியே சிறுதானியத்தில் ராகி கஞ்சி மாதிரி சாமை, வரகு, தினை அப்படியே சாப்பிட்டுருப்பாங்க ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வலி அதிகமாகிடும். ஸோ ஓகே, இப்போ நம்ம டயட் பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து பேஷண்ட் யூஸ் பண்ண வேண்டிய மருந்துகள் பற்றிய விவரம் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முடக்குவாதத்துக்காக பேஷண்ட் எடுக்கக்கூடிய காலை மருந்து, இரவு மருந்து பற்றி பார்க்கலாம். காலை மருந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா சளிகளை கரைக்கக்கூடிய ஒரு சில காம்பினேஷன் பற்றி நம்ம சொல்லலாம். திப்பிலி, மிளகு, சுக்கு, வால்மிளகு, ஜீரகம், நிலவாகை. இதில் நிலவாகை மட்டும் 50 கிராம் எடுத்துக்கணும். மற்ற எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் கலந்துக்கணும்.
கலந்து இந்த மிக்சரை நீங்கள் பேஷண்ட்டுக்கு தினமும் காலையில் 1 டேபிள் ஸ்பூன், இரவு 1 டேபிள் ஸ்பூன் இந்த மருந்தை நீங்கள் சுடுதண்ணியில் கலக்கி தேன் 2 ஸ்பூன் போட்டு கொடுக்கணும். அடுத்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீக்கம், இதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அந்த வீக்கத்தை குறைப்பதற்கான ஒரு காம்பினேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். வீக்கத்தை குறைப்பதற்கான மெடிசன்ஸில் வாத மடக்கி, இது டேப்லெட்டாவோ பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. வாத நாராயணன் பொடி வாங்கிக்கோங்க, பூனைக்காளி பவுடர் வாங்கிக்கோங்க, அமுக்ரா சூர்ணம் வாங்கிக்கோங்க. இது 4ஐயும் சம அளவு எடுத்துக்கணும். டேப்லெட்டாக இருந்தால் பவுடர் ஃபார்மாக நீங்கள் இடித்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த 4ஐயும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் மோரோடு கலந்து மதியம் சாயங்காலம்னு ஒரு நாளைக்கு 2 வேளை வரைக்கும் இதை கொடுக்கலாம். இப்போ பேஷண்ட்ஸ்க்கு இது கொடுக்கும்போது அதிகமாக மோஷன் போனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூனுன்னு அவங்க வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தாராளமாக நம்ம டோஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது டெய்லி கொடுக்க வேண்டிய ஹெர்பல் பவுடர், இது எல்லாமே ஓடிசி பவுடர் தான். அதனால் பேஷண்ட்ஸ்க்கு எந்த விதமான பக்க விளைவுமே கிடையாது. அடுத்து நம்ம வாரம் ஒரு முறை கொடுக்கக்கூடிய கிளன்சிங் பற்றி சொல்லலாம். பேஷண்ட்டுக்கு வலிகளை குறைப்பது, இந்த வாத வலிகளை குறைப்பதில் மிகச்சிறந்த ஒரு மருந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு எண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயை ஒரு 5 ஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து 2 டேபிள் ஸ்பூன் தேன் போட்டு கொஞ்சம் ஜீரக தண்ணி இருந்தால் கொதிக்க வச்சு அதில் கலந்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை அவங்களோட வெயிட்டை பொறுத்து நீங்கள் 2 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் விளக்கெண்ணெயை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். காலை வெறும் வயிற்றில் கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கேஸஸ் மோஷன் நல்லா வெளியேறிடும். ஸோ இதை வாரம் ஒரு முறையிலிருந்து மாதத்திற்கு ஒரு 2-3 தடவை இந்த கிளன்சிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மருந்துகள்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பிளட் சர்க்குலேஷன் மசாஜஸ். ஒரு பிளட்டை நீங்கள் நல்லா சர்க்குலேட் பண்ணி விட்டுட்டு அதற்கு பிறகு மருந்து மாத்திரைகள் கொடுத்தால்தான் கம்ப்ளீட்டாக அந்த அழுக்கு எல்லா செல்கள்லேருந்து, மசில்ஸ்லேருந்து, நரம்புகள், எலும்புகளுக்குள்ளேருந்து வெளியாகி உடலுக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு தொடர்ச்சியாக 5 வருடம் 6 வருடம் தொடர்ச்சியாக பல ஆயுர்வேதிக் மருந்துகளாக இருந்தாலும் சித்த மருந்துகளாக இருந்தாலும் சரி, உணவு கட்டுப்பாடு இல்லாமல் போதுமான பிளட் சர்க்குலேஷன் மசாஜ் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடாது. அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னலாக மாறிடும். ஒரு முடக்குவாத பேஷண்ட் இருக்கவங்கள நீங்கள் தொட்டால் கூட அவங்க வலி தாங்க மாட்டாங்க. அப்போ அவங்கள போய் நம்ம ஹெவியான தெரப்பீஸ், பிளட் சர்க்குலேஷன்லாம் போட்டு அழுத்தி கையை காலை போட்டு நம்ம திருப்பினோன்னா அவங்க உயிர் போகிற அளவுக்கு அவங்க வலி தாங்க முடியாது. அப்போ வீட்டில் இருந்த மாதிரியே அவங்களுக்கு கம்ஃபர்ட்டான சில மசாஜஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதற்கு முன்னாடி நம்ம பாடியோட பிளட் சர்க்குலேஷன் டைரக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் நம்ம மசாஜ் பண்ணும்போது அது ஒரு சரியான ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்காது. ஸோ இப்போ பாடியில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகும், நம்ம பாதத்துடைய விரல்கள் டோஸில் ஆரம்பிச்சதுன்னா அது மேலே கெண்டக்கால், அதற்கு மேலே தொடை, இடுப்பு பகுதி, அது ஸ்டொமக்லேருந்து செஸ்ட்லேருந்து முன்கழுத்து, அப்போ கைகள்லையும் அந்த விரல்கள் வரைக்கும் அந்த ரத்தம் போயிட்டு ரிவர்ஸ் ஆகும். அப்போ மூளைக்கு ஒன்லி ரொம்ப ரொம்ப பியூரிஃபைட் பிளட் மட்டும்தான் மூளைக்கு போக முடியும். அப்போ நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நம்ம ஷோல்டரில் தங்குறதுனால தான் கையில் போன் டிஃபார்மிட்டிஸ் ஏற்படுது. இந்த ஃபோட்டோஸ், கப்பிங் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நம்முடைய பின்கழுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அப்படியே வீங்கிட்டு உப்பலாக இருக்கும். மூளைக்கு சரியான அந்த ரத்த ஓட்டம் சரியாக ரீச் ஆகாமல் அந்த இடத்துல பிளாக்ஸ் நிற்கும், ஃபில்டரான பிளட்டு. ஸோ அப்போ அந்த இடத்துலையும் ஒரு கட்டுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கீழ்வாதத்தில் வலிகள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படுது. ஸோ அதை தாண்டி முதுகு தண்டு வடத்தில் ரத்தம் பாயும். அதற்கு பிறகு தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் மூலமாக, லிவர், கிட்னி, இந்த ஆர்கன்ஸ் மூலமாக பிளட்டு கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் யூரினாகவும் மோஷனாகவும் வெளியேறும். அப்போ நம்ம அந்த குடலில் தேங்கக்கூடிய கழிவுகளை ப்ராப்பராக நம்ம சுத்தம் பண்ணணும். அந்த சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகள் பற்றிய தகவல் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம இந்த பிளட் சர்க்குலேஷன் மசாஜஸை எப்படி நம்ம வீட்டில் இருந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக பேஷண்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதில் முதல் சர்க்குலேஷன் மசாஜ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கைகளுக்கான மசாஜ். கைகளை கீழே ரிஸ்ட்டில் இருந்து ஷோல்டர் வரைக்கும் கீழே இருந்து மேல் பக்கவாட்டில் நம்ம நீவி விடணும். அப்போ அங்கே நரம்புகளும் ஒரு கட்டு அங்கே இருக்கிற மாதிரி நரம்புகளும் மசில்ஸும் இறுகிட்டு இருக்கும். அப்போ நம்ம நல்லா எண்ணெய் தடவி அதை லூஸ் பண்ணணும்.
அந்த மசாஜுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தைலம் பார்த்தீங்கன்னா சித்ரமுட்டி முடக்கு தைலம் அது நம்ம பயன்படுத்தலாம். வாதநாராயணன் தைலம் பயன்படுத்தலாம். இந்த சித்ரமுட்டி முடக்கு தைலம் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அதோடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். வாதநாராயணன் தைலம் உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்துகளிலும் கிடைக்கும். ஸோ இப்போ இது கிடைக்கல, வீட்டில் இருக்கக்கூடிய சில பெயின் ஆயில்ஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ நம்ம சொன்ன இந்த 2 தைலமும் இந்த வீக்கத்தில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கும் இந்த இன்ஃப்ளமேஷனுக்கும் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ கை மசாஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ கால்களில் மசாஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால்கள்லையும் கீழே இருந்து மேல் பக்கவாட்டமாக தான் நம்ம அழுத்தணும். கீழே இருந்து தொடைப்பகுதி வரைக்கும் அங்கே நரம்புகள்லையும் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லூஸ் பண்ணால் போதும். அடுத்து நம்ம உடம்புடைய ஓவரால் 5 ஜோன்ஸ், நம்ம விரல்கள் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அப்போ அந்த 5 ஜோன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு சொடக்கு எப்படி வீட்டிலே சிம்பிளாக போடணும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கைகளில் நல்லா விரல்களில் என்ன தடவிக்கோங்க. அந்த விரல்களில் இப்போ நம்ம காட்டுற மாதிரி நம்மளுடைய 2 விரல்களுக்கு நடுவில் அந்த விரல்களை வச்சு அப்படியே மெதுவாக நம்ம மேலே தூக்கி தூக்கி எடுக்கும்போது நல்ல சொடக்கு விளையிற சத்தம் கேட்கும். இமீடியட்டான பிளட் சர்க்குலேஷன் பேஷண்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பெயினுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ரிலீஃப். இந்த மாதிரி நீங்கள் கையில் இருக்கக்கூடிய 10 விரல்கள், கால்களில் இருக்கக்கூடிய 10 விரல்கள்லையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு 5 to 10 minutes பேஷண்ட்க்கு பண்ணிவிட்டிங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பெயின் ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்து பேஷண்ட்டுடைய வலிகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சில பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கிட்னி பாயிண்ட் பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் கிட்னி பாயிண்ட்டு. அதில் இப்போ நம்ம காட்டுற மாதிரி ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஒரு ஹேர்பினோ வச்சு ஒரு 2 minutes அழுத்தி ப்ரெஷர் கொடுக்கணும். அடுத்து எல்லா விரல்கள்லையும் ரேகை ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முளை விட்ட மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். உங்கள் கட்டை விரல் நடுவில் பார்த்தீங்கன்னா கூட கையுடைய கட்டை விரலையும் அந்த முளை விட்டு அந்த ரேகை ஆரம்பிக்கும். அதுதான் சர்க்கியூட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கான சர்க்கியூட்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல அழுத்தி ஒரு 2 minutes ப்ரெஷர் கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கொடுக்கும்போது மைல்டு ஜென்டில் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும். பேஷண்ட்டால் தாங்கக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 times வரைக்கும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பெயின் கில்லருக்கான ஒரு அவசியமே தேவைப்படாது. ஸோ இப்போ நம்ம இந்த கால்களுடைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்பைனல் கார்டுக்கான மசாஜ் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு கிளி மசாஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆயுர்வேதத்தில் கிளி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் தெரப்பி. இதுக்காக நீங்கள் பெரிய பெரிய சென்டருக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கிளினிக்கில் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கப்பிங் தெரப்பி அப்படின்ற ஒரு ஸ்பைனல் மசாஜ் கொடுக்குறோம். அதை நீங்கள் வீட்டிலிருந்து எப்படி பண்ணணும்னு நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் இந்த அகல் விளக்கு வச்சு டம்ளர் போடுறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு மேலே ஒரு இன்னும் அந்த வலி கூட பேஷண்ட் தாங்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்பெஷல் கிளி மசாஜுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நவரா அரிசி, இது வந்து ரொம்ப மெடிக்கேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த அரிசியில் ஃப்ளாவனாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ நமக்கு உள்ளுக்கு கூலாக பண்ணி குடிக்கும் போதும் சரி, வெளிப்புறத்துக்கு நம்ம மசாஜுக்கு பயன்படுத்தும் போதும் சரி, அதோடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ அந்த அரிசி அதை மாவாக்கி அதை நம்ம எடுத்துக்கணும். ஒரு கையளவு எடுத்துக்கலாம். அது கூட நொச்சித்தலை, நுணா இலை, முடக்கத்தான் தலை, வேப்ப இலை, மஞ்சத்தூள், நீலகிரி இலை இருந்தால் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த இலைகள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் ஆக்கிக்கணும். அந்த ஜூஸை அடுப்பில் போட்டு சூடு பண்ணிவிட்டு அது கூட அந்த அரிசி மாவு போட்டு ஒரு கிண்டிக்கணும். நம்ம இப்போ கிண்டின இந்த அரிசி இந்த மிக்சரை ஒரு துண்டில் போட்டு ஒரு நல்லா ஒரு உள்ளன் கிளாத் மாதிரி இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம காட்டுற மாதிரி அதை ஒரு முடிச்சு மாதிரி நல்லா ஒரு பண்ணிக்கணும். நம்ம இது பேர் தான் இந்த பிண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் பிண்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து கடுகு எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிக்கணும். நல்லா பேஷண்ட் தாங்குற அளவு சூடு பண்ணுங்க போதும். அதை வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் வாதக்கட்டு இருக்குன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். கழுத்து, நடு முதுகு, இல்லை கைகள், கால்கள், முட்டி, இது போன்ற எல்லா இடத்துலையும் பேஷண்ட்டுக்கு ஒரு 10 minutes நல்ல மசாஜ் கொடுங்க. இந்த மசாஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் தேவைப்படணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு அவங்களுடைய டாட்டர்ஸ் பண்ணிவிடலாம். இல்லை ஒரு மெய்டை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க கூட இதை பண்ணிவிடலாம். இதில் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes நீங்கள் கொடுத்தாலே போதும். இந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய எல்லா கிளாட்ஸ் மூவ் ஆகிட்டு ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் பேஷண்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த பிளட் சர்க்குலேஷன் மசாஜஸை பற்றி போதுமான தகவல் கொடுத்துருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நம்ம அட்மின்லேருந்து உங்களுக்கான ரிப்ளை
கரெக்டான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இவ்வளோ பிளட் சர்க்குலேஷன் மசாஜ் சொல்லி கொடுத்தாலும் சில பேஷண்ட்ஸ்க்கு வலியுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு காலில் அந்த ரத்த ஓட்டமே இருக்காது, அப்படியே வெளியிர்னு இருக்கும் கால். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு அந்த சளிக்கழிவுகள் ரத்தத்திலிருந்து எந்த அளவுக்கு வேகமாக பிரித்தெடுத்து அந்த கேஸஸை நம்ம அந்த ரத்த நாள குழாய்கள்ல இருந்து வெளியேற்றமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பெயின் குறையும். ஸோ இப்போ அதுக்காக ஒரு அற்புதமான சிகிச்சை நம்ம கிளினிக்கில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம இப்போ சொல்லித்தர போகிறோம். இதுக்கு நமக்கு தேவை மோசா ஸ்டிக். இது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கன்வீனியன்ஸுக்காக டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த ஸ்டிக்கை நல்லா லைட் அப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கிளி ஒத்தடம் கொடுக்கறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதே பேஸ்ட்டையே பேஷண்ட்டுடைய கால் பாதத்தில் முழுமையாக இப்போ நம்ம தடவுற மாதிரி காலுடைய பாதம் உள்ளங்கால் பாதம் ஃபுல்லாக தடவிடணும். தடவிட்டு அந்த ஸ்டிக்கை லைட் அப் பண்ணிங்கன்னா சாம்பிராணி மாதிரி அது லைட் அப் ஆகும். அப்போ அதை நல்லா நம்ம ஊதி விட்டுட்டு நம்ம இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி கால் ஃபுல்லாகவே நம்ம காட்டலாம். சூடு தாங்குற அளவுக்கு மட்டும் காட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் காட்டினீங்கன்னா போதும். அந்த நம்ம அப்ளை பண்ண பேஸ்ட் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதுதான் நமக்கு டைமிங். ஸோ இதை நம்ம பண்ணிவிட்டு நம்ம சொன்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸு நம்ம காலில் சொடக்கு எடுக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே உங்கள் வீட்டில் பெயினை ஸ்டாப் பண்ணுறது 100% பாசிபிள். இப்போ ஃபைனலாக இந்த பார்ட் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்த்ரைட்டிஸில் இருக்கக்கூடிய சில ஃபேக்ட்ஸ், சில வார்னிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். முடக்குவாதத்தை எந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் க்யூர் படுத்தலாம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சில இப்போ நம்ம பேஷண்ட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் தான் இப்போ நம்ம பகிர போகிறோம். மேடம், நீங்கள் எல்லா பேஷண்ட்ஸுமே குணப்படுத்திடுவீங்களா அப்படின்னா, பேஷண்ட் 55 வயதுக்குள்ளே இருக்கும்போது சக்ஸஸ் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் ரொம்ப 60 வயசு 65 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸை ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு வேலையாக இருக்குது. அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு ஸ்வெல்லிங் இருக்கிற பேஷண்ட்ஸை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் போன் டிஃபார்மிட்டிஸ் நம்ம ஃபோட்டோஸில் காமிக்கிற மாதிரி விரல்கள் மடங்கியிருக்கு, காலுடைய விரல்கள் மடங்கியிருக்குன்னா அந்த பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் லங்ஸுக்கு போகக்கூடிய சர்க்குலேஷன் பார்த்தெல்லாம் ரொம்ப கம்ப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பேஷண்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் மூலமாக கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கடினமான வேலை. அடுத்து ஸ்டிராய்டு யூஸ் பண்ணாத பேஷண்ட்ஸை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். இல்லைனா ஸ்டிராய்டு 1 வருஷம் 2 வருஷம் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஆனால் 5-10 வருடமாக ஸ்டிராய்டும் பெயின் கில்லரும் போட்டுட்டாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான வேலை. சரி, அப்போ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த முட்டியில் இன்ஜெக்ஷன் போட்ட பேஷண்ட்ஸு, கார்டியாக் மெடிசன்ஸ் இல்லை டயபெட்டிக் டேப்லெட்ஸ் எடுக்கிற பேஷண்ட்டு, அதிகமான நான்வெஜ் எடுக்கிற பேஷண்ட்டு, ரொம்ப ரொம்ப அண்டர் வெயிட் 40 கிலோ 35 கிலோவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு டிப்பிக்கலான டாஸ்க்கு. அவங்கள முற்றிலுமாக குணப்படுத்துவது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ நம்ம சொன்ன எல்லா மெத்தட்ஸும் நிச்சயமாக அவங்களுடைய பெயின் மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய வலிகளை குறைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான உங்களுக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஓகே, இப்போ அடுத்து ஆர்த்ரைட்டிஸில் இருக்கக்கூடிய வார்னிங்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த போன் டிஃபார்மிட்டிஸு இல்லை அதிகபட்சமான வீக்கம் வருவதற்கு முன்னாடி இந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்துவது சாத்தியம். இந்த நோயுடைய வீரியத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப எளிமை. ஆனால் ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் அதிகபட்சமான மாத்திரை மருந்துகள் எடுக்காமல் இருப்பது உங்கள் உடலுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல காரியம் அப்படிங்கிறத சற்று நீங்கள் யோசித்து பார்க்கணும். சரி, அப்போ ஏன் அதிகபட்சமான வலிகள் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா, நிச்சயமாக உணவில் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் தான். அந்த தவறுகளை ஆரம்ப காலகட்டத்தில் எர்லி ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் அதை கண்டிருந்து பார்த்து விட்டால் நிச்சயமாக பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா காம்ப்ளிகேஷனையும் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சரி, பேஷண்ட்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் என்ன தவறுகள் பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகபட்சமான நான்வெஜ் எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இல்லைனா சுடுகஞ்சி இந்த சிறுதானியங்களை அப்படியே கம்புக்கூழ் ராகிக்கூழ் போன்றவற்றை குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இல்லைனா அதிகமான பச்சரிசி பருப்பு, சாம்பார் பருப்பாக இருக்கட்டும் இல்லை கடலப்பருப்பாக இருக்கட்டும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கோதுமை தோசை, கோதுமை உப்புமா, ரவை உப்புமா, சேமியா உப்புமா, சோள தோசை, கம்பு தோசை, சத்து மாவு கஞ்சி, ஆயில் ஐட்டம்ஸு,
நம்ம சொன்ன மாதிரி பச்சரிசி, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, மஞ்சள் பூசணி, கேரட், பீட்ரூட், பீன்ஸ், சுண்டல், இது போன்ற இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆமைவாதத்து அதிகமாக இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பீஃபு, ஹெவி ப்ரோட்டீன்ஸ் எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கும். கட்டாயமாக இது நம்ம சொன்ன இந்த உணவுகளில் ஏதாவது அவங்க ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்கோம். அதோடைய விளைவு தான் இன்றைக்கி பேஷண்ட் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல். அப்போ என்னதான் சாப்பிட்றது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாச்சு. எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஆர்டினரி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். சத்துன்னு அதிகபட்சமான ஜீரணத்தை மந்தப்படுத்தக்கூடிய அரிசிகளையோ சிறுதானியங்களையோ நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதற்கான விளைவு நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது. நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு பெயின் கில்லர் போட்டால் கூட பெயின் ஸ்டாப் ஆகாத ஒரு கண்டிஷனில் எத்தனையோ பேர் முடங்கி போயிருக்காங்க. ஸோ அவங்கள மீட்டு எடுப்பதற்கு நாம் எத்தனை விதமாக பாடுபட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளவு நேரமாக பேஷண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். யாரும் இந்த நிலைமைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட இவ்வளவு ஒரு விரிவான ஒரு தகவலாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம போதுமான அளவு இந்த முடக்குவாதத்தை பற்றிய தகவல் கொடுத்துட்டோம். இன்னும் தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம பேஷண்ட்ஸுக்காக நம்ம கொடுத்து கொண்டே இருப்போம். அவங்கள வலிகள்ல இருந்து மீட்டு எடுப்பது ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோள். நமக்கு வேற எந்த நோக்கமுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய பேர் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த வாதம் சம்மந்தப்பட்ட சில கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம பேசலாம். பேஷண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடுவீங்களா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். பேஷண்ட்டை யாராலையும் க்யூர் பண்ண முடியாது. பேஷண்ட் நினச்சா மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும். நாம் கைட்லைன்ஸ் தான் கொடுக்குறோம். அந்த கைட்லைன்ஸை அப்சர்வ் பண்ணி பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை ஃபீல் பண்ணி பேஷண்ட் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு பேஷண்ட்டை முற்றிலுமாக கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். அப்போ நான் எந்த ஒரு மருத்துவராலும் ஒரு நோயாளியை குணப்படுத்த முடியாது. அந்த நோயாளி ஒத்துழைத்தால் மட்டும்தான், புரிந்து கொண்டால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும். அடுத்து எவ்வளோ நாள் ஆகும் ஒரு டிசீஸை க்யூர் பண்ண அப்படின்னு, அது பேஷண்ட்டுடைய டிசீஸுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவங்க உடம்புல எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்னு அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை வச்சோம், அவங்க கால்களில் இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் வச்சுமே நம்ம சொல்லிடலாம். சில பேருக்கு நம்ம ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி இதுதான் வயிற்றுப்பகுதி, கால்களுடைய நடு பகுதி தான் வயிற்றுப்பகுதி, அது அப்படியே கருப்பாகவே இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க உடம்புல படிமானம் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு நாட்கள் நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுல எந்த விதமான தப்புமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு சிறந்த உணவு பழக்க வழக்க முறையும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத சில ஓடிசி மெடிசன்ஸையும் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஆர்த்ரைட்டிஸுக்கான மருந்து எங்களுக்கு அனுப்ப முடியுமான்ற நிறைய நமக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் சரி நமக்கு கேள்விகள் வருது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் நாம் கிடையாது, யார் முடக்குவாதத்துக்கு மருந்து கொடுத்தாலும் சரி, நீங்கள் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ளாமல், நாம் சொன்ன எல்லா விஷயங்களையும் சீரமைத்து கொள்ளாமல் ஒரு மருந்தினால் இந்த முடக்குவாதத்தை நிச்சயமாக க்யூர் பண்ணவே முடியாது. அடுத்து இந்த போன் டிஃபார்மிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா அது பேஷண்ட்டுடைய விருப்பம். ஆனால் அது ஒரு சரியான தீர்வு கிடையாது. வேறு சில பிரச்சனைகளை அதிகப்படுத்திவிடும். அப்போ ஃபியூஸ்டு ஜாயின்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய ஜாமான ஜாயின்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர நீங்கள் புரிந்து கொண்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை வென்று நீங்கள் வாழ முடியும். உணவுல இருக்கக்கூடிய கலப்படமும் அதை நாம் சமைத்து உண்ணக்கூடிய முறையும் கெட்டு போனதுனாலதான் இன்னைக்கு நம்ம உடல் கெட்டு போயிருக்கு. அப்ப ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல எந்த விதமான மருந்துகளையும் மாத்திரைகளையும் நாம் விற்பது கிடையாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தக்கவாறு மாற்றி அமைத்து மருந்தாக எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற கைட்லைன்ஸ் தான் நம்ம கிளினிக் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்க உங்களை பற்றிய தகவல் வாட்ஸ்அப் நம்பரான 9677495956 இந்த நம்பருக்கு கம்ப்ளீட்டான டீடைல்ஸ், நீங்க ஒரு 3-4 வருஷமா என்ன உணவு சாப்பிட்டீங்க, என்ன மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க, இது போன்ற எல்லா தகவலும் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கரெக்டான கைட்லைன்ஸ் நம்ம கிளினிக் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.